போப் லியோவ கடுமையா சாடுன ட்ரம்ப். புயல கிளப்புன ஏஐ போட்டோ. கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் லியோவுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் போர் பத்தின வார்த்தை மோதல் வெடிச்சிருக்கு. உலக நாடுகள், உள்ளூர் மக்கள் அப்படின்னு யாரையுமே விட்டு வைக்காம பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராரு மறுபடியும் அரியணை ஏறின அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வரி, விசா, குடியுரிமை அப்படின்னு கடந்து இப்போ இதர நாடுகளோட பக்கம் கவனத்தை திருப்பியிருக்காரு. முன்னாடியே போதைப் பொருள் விவகாரத்துல வெனிசுலா அதிபரை சிறைப்பிடிச்ச நிலையில இப்போ அணு ஆயுதம் தொடர்பா ஈரான் பக்கம் திரும்பியிருக்காரு. கிட்டத்தட்ட 40 நாட்கள் நடைபெற்ற போர் 2 வார காலத்துக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் இன்னும் மத்திய கிழக்குல பதற்றம் குறையாத நிலைதான் இருக்கு. இதுல போதாக்குறைக்கு ஹார்மோஸ் விவகாரத்தால எரிபொருள் தட்டுப்பாடும் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் லியோவையும் விட்டு வைக்கல. கத்தோலிக்க திருச்சபை தலைவராயிருந்த போப் ஆண்டவர் பிரான்சிஸ் காலமானதை தொடர்ந்து சிகாகோவில பிறந்த ராபர்ட் பிரிவோஸ்ட் போப் லியோ 14 அப்படிங்கிற பெயர்ல புதிய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவரு போருக்கு எதிரா கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராரு. லியோ போப் அந்த வகையில ஏப்ரல் 5ஆம் தேதி ஆயுதங்களை கீழே போடுமாறும், போருனால நாகரிகங்கள் அழிக்கும் செயலை நிறுத்தணும் அப்படின்னும் வலியுறுத்தி இருந்தாரு. பின்னாடி தொடர்ந்து போர் தொடுப்பவங்களோட பிரார்த்தனைகளை இறைவன் கேட்கறதில்ல. அச்சுறுத்தல்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. சர்வ வல்லமை படைத்தவர் அப்படிங்கிற அதிகாரம் காட்டுறத நிறுத்துங்க, போர நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போப் ட்ரம்ப் நேரடியா சொல்லல அப்படின்னாலும் அவரோட கருத்துக்கள் அமெரிக்க தலைமையை நோக்கமா கொண்டவையாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா களத்துல இறங்கின ட்ரம்ப் இப்போ போப்ப கடுமையா சாடிட்டு வராரு. இத பத்தி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல, நான் வெள்ளை மாளிகையில இல்லைன்னா லியோ வேட்டிகன்ல இருந்திருக்க மாட்டாரு. அமெரிக்கா வெனிசுலாவை தாக்குச்சு, தவறு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு போப் எனக்கு தேவையே இல்ல. லியோ குற்றங்களை கட்டுப்படுத்துறதுல பலவீனமானவர், அப்புறம் வெளியுறவு கொள்கையில மோசமானவர் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம போப் தீவிர இடதுசாரிகளுக்கு சேவை செய்யறத நிறுத்திட்டு கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்துறதுல கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தியிருக்காரு. தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பைபிள்ல இயேசு கிறிஸ்து லாசரஸ உயிர்ப்பிச்ச மிராக்கிள் சம்பவத்தை மாதிரியான ஒரு ஏஐ புகைப்படத்தை ட்ரம்ப் வெளியிட்டாரு. அதுல ட்ரம்ப் நீண்ட அங்கி அணிஞ்சுக்கிட்டு நோய்வாய்ப்பட்ட ஒரு நபரோட மேல கைய வச்சு குணப்படுத்துறது மாதிரியும், அவரை சுத்தி அமெரிக்க தேசிய கொடி, போர் விமானங்கள், அப்புறம் தேவதைகள் இருக்கிறது மாதிரியும் அந்த டிஜிட்டல் படம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்துல செயற்கை நுண்ணறிவால உருவாக்கப்பட்ட இந்த புகைப்படம் இணையத்துல ரொம்ப பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இதுல இருக்கக்கூடிய உருவம் தண்டனை பெற்ற பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீனை சார்ந்து இருக்கிறதா பல பயனர்கள் சொல்றாங்க. இந்த புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. போன வருஷம் போப் ஆண்டவர் டிரெஸ்ல இருக்கிறது மாதிரியான செயற்கை நுண்ணறிவு புகைப்படத்தை ட்ரம்ப் பகிர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாரு. இந்த விவகாரம் தொடர்பா பதிலளிச்சிருக்கக்கூடிய லியோ, டொனால்ட் ட்ரம்ப் என்ன தாக்கி பேசினப்பவும் அவர் கூட விவாதத்துல ஈடுபட விரும்பல. கிறிஸ்தவ நற்செய்தி சிலரால தவறா பயன்படுத்தப்படுறது வருத்தம் அளிக்குது. போர்ல ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. போருக்கு எதிரா நான் தொடர்ந்து உரக்க பேசுவேன். அமைதியை மேம்படுத்தவும், நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, அப்புறம் பன்முக உறவுகளை வலுப்படுத்தவும் நான் தொடர்ந்து முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.